உண்மையாலே சோசியல் சர்வீஸ் என்னன்னா கிரியேட்டிங் தி அவேர்னஸ், ஒரு சமூகத்துல ஒரு விழிப்புணர்வை ஏற்படும். அதாவது போலியா தன்னை அம்பேத்கரிட்டா காட்டிக்கக்கூடியவர்கள் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கரிஷ்மாட்டிக்க அதை வந்து பயன்படுத்தி வந்து மக்கள் மத்தியில் வந்து வாக்குகளை அறுவடை செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு இதோட வராங்க. சட்டமன்றம்ன்றது வந்து ஒரு குளோரிஃபைடு முனிசிபாலிட்டி தான், அதுக்கு பெரிய அதிகாரங்கள்லாம் கிடையாது. இங்க 200 இல்லை 234 சீட்டையுமே திமுக வென்றா கூட கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்லாம் பண்ண முடியாது. அப்ப அந்த 400க்கு மேல நான் வருவேன் அப்படின்னு சொல்றதுக்கான அவன் சொல்றதுக்கான அந்த வாய்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் மமதியில பேசுறது. அப்போ இவிஎம் மிஷின்ல பதிவு செய்யப்படுகிற வாக்குகளும் எண்ணப்படுகிற வாக்குகளுக்கும் ஏராளமான டிஃபரன்சஸ் இருக்கு. 36 பேர் வந்து தலித் மக்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவா செலக்ட் ஆனாங்க, ஜெகஜீவ் உட்பட. ஆனா அன்றைக்கு காலகட்டத்தில் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான் வந்து ரியல் ரெப்ரஸன்டேட்டிவா இருந்தாரு. இப்படி மாறி மாறி ஓட்டு போட்டு ஏமாந்து சாவத்துக்கு பதில் பாதிக்கப்பட்ட நம்ம நிக்கணும் எலெக்ஷன்ல. அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். அரசியல் அமைப்பை பாதுகாப்போம், அம்பேத்கரை பாதுகாப்போம் என்கின்ற இந்த புத்தகத்தை எழுதிய தமிழ்மதன் தோழருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கும், 2 பேருமே சீனியர் கவுன்சிலர், நான் உங்களுக்கு ஜூனியர், அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியலமைப்பை பாதுகாப்போம், அம்பேத்கரை பாதுகாப்போம், யார்கிட்ட இருந்து பாதுகாக்க போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. பாதுகாப்புன்னா யார்கிட்ட இருந்து பாதுகாக்க போறோம் அப்படின்ற கேள்வி என்னன்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஏற்படுத்தின அந்த சிஸ்டம் இருக்குல்ல, லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி, எக்ஸிகியூட்டிவ் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாருல, அந்த சிஸ்டத்துல இருக்கக்கூடியவங்க கிட்ட இருந்து தான் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த நெருக்கடி எப்படிய இப்போ கூடுதலான ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறதா நான் உணர்றேன். ஏன்னா அன்னைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவில் வந்து இந்தியா வந்து ஒரு சாவரிங் அத்தாரிட்டி கிடையாது, அதாவது ஒரு சாவரிங் நேஷன் கிடையாது. சாவரிங்னா என்னன்னா இண்டிபெண்டன்ட் ஆகுது, ஒரு நாடு வந்து இண்டிபெண்டன்ட் ஆகுது, டிபெண்டா இருக்காது, இண்டிபெண்டா மாறுது. அப்ப அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து இந்தியா வந்து ஒரு சாவரிங் நேஷன் கிடையாது, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டிபெண்டன்ட் ஆயிருக்கு. அப்புறம் சாவரிங் நேஷனா இந்தியா உருவானதுக்கு அப்புறமா நம்ம ஒரு ரொம்ப இண்டிபெண்டா மாறிட்டோம். இப்ப இண்டிபெண்டா மாறும்போதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா, இங்க புரட்சியாளர் அம்பேத்கர் ஏற்படுத்தி வைத்த அந்த சிஸ்டத்துக்குள்ள வந்து யார் இன்னைக்கு ஊடுருவி இருக்கிறாங்க, யாருடைய ஆதிக்கத்தின் கீழ் அது யார் கையில இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். செப்டம்பர் மாசம் 2024 கிரண்குமார், ஆல் இண்டியா ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷனுடைய பிரசிடென்ட், அவர் ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணியிருந்தார். அந்த ஆர்டிஐல வந்து கிடைச்ச தகவல் என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஹைரார்கி போஸ்டிங்னு சொல்லக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே, உதாரணத்துக்கு வைஸ் சான்சலர்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், வைஸ் சான்சலர்ஸ், அப்புறம் இங்க டாப் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ், எல்லாருமே யார் இருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 90ல இருந்து 95% மேல வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய பார்ட்னர்கள் இருக்கிறாங்க. இப்ப டாக்டரின் ஆஃப் ரிசர்வேஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வரும்பொழுது அது வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. இப்ப கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு மேல ரிசர்வேஷன் வந்து இங்க பிராக்டிஸ்ல இருக்கு. ஆனா இருந்தும் அந்த பொலிட்டிக்கல் அந்த டிசிஷன் எடுக்கக்கூடிய அந்த ஹைரார்கி போஸ்டிங்ல யார் இருக்கிறா, அப்போ அவர்கள் கையில இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருந்தா அது எப்படி ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும்? இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து சக்சஸ் எங்க இருக்குன்னா, அது எந்த அளவுக்கு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது தான் இருக்கு. இப்ப நடைமுறைப்படுத்தப்படாம இருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினால பெருசா நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதான் எழுச்சி தமிழர் அவர்கள் இடத்துல குறிப்பிடுவாங்க. என்னன்னா, இந்த இடத்துல வந்து பாராளுமன்ற ஜனநாயகத்துல மட்டும்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 90 விழுக்காடு சோசியல் பிராக்டிஸ்ல வந்து சனாதனம் தான் வந்து இந்த இடத்துல பிராக்டிஸ்ல இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எல்லா ரிலீஜனுக்குமே, எல்லா கேஸ்டுக்குமே, எல்லா கல்ச்சரல் எல்லாருக்குமே வெவ்வேறான சடங்கு முறைகள், வெவ்வேறான வாழ்வியல் முறைகள் இருக்கு. ஸோ அப்போ வந்து இத கான்ஸ்டிடியூஷனை ஒரு சோசியல் பிராக்டிஸா மாற்றக்கூடிய முயற்சியில வந்து காங்கிரஸ் கிட்டே சில போதாமைகள் இருந்தது. ஆனா குறிப்பா பிஜேபி என்ன பண்றாங்கன்னா, அதை வந்து ரொம்ப பின்னோக்கி கொண்டு போறாங்க. இப்போ கான்ஸ்டிடியூஷனை எப்படி டைல்யூட் பண்ணலாம், எப்படி டைல்யூட் பண்ண முடியும் அப்படின்னா, த்ரூ அமெண்ட்மெண்ட்ஸ் மூலியமாவும் ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷன் மூலியமாவும் அதை வந்து கான்ஸ்டிடியூஷனை டைல்யூட் பண்ண முடியும். ரெண்டாவது ஒரு விஷயம்னா, ஒரு கான்செப்டை வந்து ஒரேடியா நம்ம அதுல இருந்து ரிப்பீல் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு உருவாகும், அது ஒரு பெரிய போராட்டமா மாறும். அப்போ இருந்துட்டு போ, ரிசர்வேஷனா இருந்துட்டு போட்டோம். அப்ப ரிசர்வேஷன் நீங்க எல்லாம் கிளைம் பண்ண முடியும், சாவரிங் அத்தாரிட்டிஸ்ல தான் நீங்க ரிசர்வேஷனை கிளைம் பண்ண முடியும்.
அப்ப சாவரிங் அத்தாரிட்டிஸ் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே நீங்க வந்து பிரைவேடைசேஷன் பண்ணிட்டா ரிசர்வேஷன் கிளைம் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு கான்செப்ட் இருக்கு, அந்த கான்செப்டை வந்து ஒரேடியா நீ ரிப்பீல் பண்ணிட்டாலோ அதை எடுத்துட்டாலோ வந்து பெரிய இங்க ஒரு மக்கள் போராட்டம் நடக்கும் அப்படின்றதுனால அதை கொஞ்சம் கொஞ்சமா டைலூட் பண்ணக்கூடிய விஷயத்தை தொடர்ந்து பாஜக அரசு பண்ணிட்டு இருக்கு. கடந்த 10 ஆண்டுகள்ல அவங்க பண்ண விஷயம் என்னன்னா, ஒரே ஒரு பொதுத்துறை நிறுவனங்களும் நிர்வாகத்துல எல்லாவற்றையுமே வந்து பிரைவேடைசேஷன் பண்ணதுதான். அப்ப இப்படி ஒரு கான்செப்டை உருவாக்கி அந்த கான்செப்ட் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்தோம், அதனால நம்மளுக்கு எந்த பயனும் இல்லாம இருக்கும். தோழர் அவர்கள் எழுதிய இந்த புத்தகத்துல வந்து நான் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, எமர்ஜென்சி காலகட்டத்தில், அதாவது இப்போ அவசர காலகட்டத்தில் வந்து திருமாவின் நாடாளுமன்ற நுழைவீர் அப்படின்ற ஒரு எழுதியிருந்தார். 246 சம்திங் அந்த பேஜஸ்ல நினைக்கிறேன். அதுல என்ன சொல்றாருன்னா, திருமா அவர்களுடைய நாடாளுமன்ற நுழைவு அவங்க அதுல ஸ்டார்டிங் இன்ட்ரோடக்ஷன் இடத்துல குறிப்பிடும் போது என்ன சொல்றாருன்னா, 1946 வந்து அப்ப நடந்த தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட 36 பேர் வந்து தலித் மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா செலக்ட் ஆனாங்க, ஜெகஜீவ் உட்பட. ஆனா அன்றைக்கு காலகட்டத்தில் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான் வந்து ரியல் ரெப்ரசன்டேட்டிவா இருந்தாரு. அப்ப அந்த ரியல் ரெப்ரசன்டேட்டிவா இருந்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த பொறுப்பு ஒரு 70 ஆண்டுகளுக்கு அப்புறமா இப்ப வந்து எழுச்சி தமிழருடைய கைக்கு அது மாறி இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாரு. உள்ளபடி ரொம்ப அந்த வார்த்தையை படிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா அம்பேத்கர் மூவ்மெண்ட்டுகளுமே ஏதோ ஒரு இடத்துல வந்து பிஜேபியோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க, இல்லைன்னா பிஜேபியோட மறைமுக கூட்டணியில இருக்கிறாங்க. ஆனா தலைவர் திருமா அவர்கள் மட்டும்தான் பிஜேபியோட எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காம இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து ஒரு சமரசம் இல்லாம எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவரா இருக்கிறார். அதுல அந்த கட்டுரையில அவர் எதுனா அந்த 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 எபி அந்த அந்த திருமாவளவன் நாடாளுமன்ற நுழைவுல மட்டும் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை பத்தி எடுத்திருந்தார். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து முழுக்க வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப்புக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல சொல்லும் போது தலைவர் திரும்ப அதை பார்த்த பார்வை எப்படின்னா, இப்போ எலெக்ஷன் கான்செப்ட்ல இருந்துமே பேசுவோமே, கான்ஸ்டிடியூஷன்ல எலெக்ஷன் வந்து இந்தியாவில் எப்படி நடக்குது, அது எப்படி ஒரு ஒரு நியாயமான ஒரு எலெக்ஷனா இருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது, இங்க இருக்கக்கூடிய பேலட் சிஸ்டத்தை நம்ம கேட்கிறோம். ஆனா அது வந்து அவங்க அது பிஜேபி ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அது வந்து நம்மளுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இவிஎம் மிஷின்ல பதிவு செய்யப்படுகிற வாக்குகளும் எண்ணப்படுகிற வாக்குகளுக்கும் ஏராளமான டிஃபரன்சஸ் இருக்கு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, எலெக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த குழுல லீடர் ஆஃப் அப்போசிஷன், பிரைம் மினிஸ்டர், சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தாங்க. அப்போ அதை என்ன பண்றாங்க, ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ரிமூவ் பண்ணிட்டு மினிஸ்டரை சேர்க்கிறாங்க. அப்போ 2:1 ரேஷியோ. 2:1 ரேஷியோன்னா யாருன்னா, பிஜேபி யாரை வந்து இந்தியாவுடைய தலைமை எலெக்ஷன் கமிஷனரா யாரை தேர்வு செய்யறாங்களோ அவங்க தான் இருப்பாங்க. நான் ஒரு ஃபேமஸான ஒரு வார்த்தை இருக்கு என்னன்னா, ஒரு விளையாட்டுல நீங்க வெற்றி பெறணும்னா, அந்த விளையாட்டில் நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா, விதிகளை உருவாக்குவது நீயாக இருந்தால் எளிதில் அந்த விளையாட்டில் வென்று விடலாம் அப்படின்ற ஒரு வாக்கியம் இருக்கு. அப்போ நீ ரூல் மேக்கரா இருந்தன்னா நீ ஈஸியா அதை வின் பண்ணிடலாம். அப்போ இங்க வந்து பிஜேபி என்ன பண்றான்னா, அவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவன் ரூல் மேக்கர் ஆயிடுறான். இப்போ எலெக்ஷன் கமிஷனுடைய சேர்மன் பிஜேபி உடைய சார்பா இருந்தா எப்படி ஒரு ஃபேர் எலெக்ஷன் நடக்கும்? அந்த ஃபேர் எலெக்ஷன் நடக்கலன்னா ஒரு எலெக்ஷன் சிஸ்டமே இங்க வந்து தப்பா இருக்குதுன்னா அப்ப கான்ஸ்டிடியூஷன் எப்படி பாதுகாக்க முடியும்? ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இல்லையா? அப்ப இந்த பார்வையிலிருந்து தலைவர் திருமா அவர்கள் வந்து நாடாளுமன்றத்துல இந்த சிஸ்டத்தை வந்து எதிர்க்கிறார். அதே மாதிரி மக்கள் தொகை அடிப்படையில வந்து பாராளுமன்றத்துடைய எண்ணிக்கைகள் அதிகரிக்குது. ஸோ யாரெல்லாம் இப்போ நம்ம மக்கள் தொகையை கட்டுப்படுத்திருக்கோம், அப்போ மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத சில மாநிலங்கள் கூடுதலான எண்ணிக்கைகள் போகும். அப்போ பிஜேபி வந்து ஒரு 4 ஸ்டேட்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி வின் பண்ணிட்டாங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்ல வந்து எல்லா விதமான சேஞ்சஸும் கொண்டு வந்துட முடியும். நேற்று நடந்த அந்த நூல் வெளியீட்டு விழாவில் வந்து பேசும்பொழுது என்ன குறிப்பிட்டாங்கன்னா, 200 சீட்டுக்கு மேல வந்து ஜெயிப்புன்னு சொல்லிட்டு மமதையில பேசுறாங்க, மக்கள் சரியான வந்து ஒரு பாடம் வந்து கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. உண்மையிலே சொல்ல போனா இங்க ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ், அதாவது இங்க இருக்கக்கூடிய சட்டமன்றம்ன்றது வந்து ஒரு குளோரிஃபைடு முனிசிபாலிட்டி தான், அதுக்கு பெரிய அதிகாரங்கள்லாம் கிடையாது. இங்க 200 இல்ல 234 சீட்டையுமே திமுக வென்றா கூட கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் எல்லாம் பண்ண முடியாது. அப்போ அங்க அவன் 400க்கு மேல நான் வருவேன்னு சொல்றான் பாத்தீங்களா? அப்ப அந்த 400க்கு மேல நான் வருவேன் அப்படின்னு சொல்றதுக்கான அவன் சொல்றதுக்கான அந்த வாய்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் மமதியில பேசுறது. அதுதான் வந்து கான்ஸ்டிடியூஷனை சேஞ்ச் பண்ணிடுவேன்ற ஒரு இன்டைரக்ட் மெசேஜ். அது ஒரு என்ன சொல்ற, ஒரு ப்ரூட்டல் மெஜாரிட்டியோட வந்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? கான்ஸ்டிடியூஷன் சேஞ்ச் பண்ண முடியும். அப்ப இந்த புரிதலே இல்லாதவங்க என்ன பண்றாங்க, ஒரு நூல் வெளியீட்டு விழாவை வந்து அரேஞ்ச் பண்ணி என்ன பண்றாங்க, அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க. அப்போ அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர்ன்ற ஒரு கான்செப்ட்னா, அப்போ
அப்போ அம்பேத்கரை வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்துக்குள்ள அடைக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த பக்கம் போயிட்டு இருக்குல்ல. அப்ப அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர்னா அப்ப இந்து மதத்துக்கான தலைவர் அம்பேத்கர் என்று சொல்லிட்டு ஒருத்தர் புக் எழுதுறாங்க. அந்த புக்கை எழுதினவருக்கு வந்து ஒரு ஒரு சென்ட்ரல் பாடியில வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு சேர்மன் போஸ்டிங் கொடுக்குறாங்க. சோ அப்படி இருக்கும்போது என்னன்னா, இப்போ இந்துத்துவ அம்பேத்கர்னு ஒருத்தவங்க புக் எழுதுறாங்கல்ல, அப்ப இந்துத்துவ அம்பேத்கர்னு ஒருத்தவங்க புக் எழுதுறாங்கன்னா அந்த புக்கை விமர்சிச்சு பேசணும் இல்லையா? அப்ப அதுதானே அனைவருக்குமான அம்பேத்கரா நம்ம அந்த புக்கை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதுதானே அரசியலமைப்பு சட்டத்தை வந்து நம்ம பாதுகாக்கிறதா இருக்கும். அதை பத்தி நோ கொஸ்டின்ஸ், அதை பத்தி அந்த டிபேட் இல்லை. சோ அப்படி இருக்கும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி சிலர், அதாவது போலியா தன்னை அம்பேத்கரிட்டா காட்டிக்கக்கூடியவர்கள் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கரிஷ்மாட்டிக்க அதை வந்து பயன்படுத்தி வந்து மக்கள் மத்தியில வந்து வாக்குகளை அறுவடை செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு இதோட வராங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு எழுத்தாளருடைய பணி என்னன்னா, மிக முக்கியமான பணி என்னன்னா, அந்த சோசியல் அவேர்னஸ் உருவாக்கணும். அதுதான் வந்து தோழர் அவர்கள் வந்து தமிழகத்தின் பண்ணியிருக்கிறாரு நான் நம்புறேன். ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் வந்து பெஸ்ட் சோசியல் சர்வீஸ். சோசியல் சர்வீஸ்ன்றது ஒரு 1000 பேருக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், ஒரு ஒரு மண்டபத்தை எடுத்து சாப்பாடு போடுறோம், எல்லாருக்கும் வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யறோம் அப்படின்றதுலாம் வந்து ஒரு என்ஜிஓ பாலிடிக்ஸ். உண்மையாலே சோசியல் சர்வீஸ் என்னன்னா, கிரியேட்டிங் தி அவேர்னஸ், ஒரு சமூகத்துல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றியான விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார். யாரால வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஆபத்து என்கின்றத இந்த புத்தகத்துல அவர் குறிப்பிட்டு இருக்கிறார். அவரை பாராட்டுறேன். இந்த இந்த நூல்கள் வீட்டு விழாக்கு என்னை அழைத்தமைக்கும், எனக்கு பேசுவது, என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து வாய்ப்பளித்ததுக்கும் நன்றிகள்.